இன்றைய தேதியில் உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த 3ஆம் உலகப் போர். இந்த 3ஆம் உலகப் போர் எப்போ வரும், எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் வரும், அப்படி வந்தால் அதனுடைய விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும்ன்றதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான பேசுபொருள். இது தமிழ் மக்களாகிய நாங்கள் மட்டும்தான் இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் மத்தியிலையும் இந்த பேச்சு அடிபட்டு கொண்டு தான் இருக்குது. நீங்கள் ஏனைய மொழிகளில் வரக்கூடிய பத்திரிகைகளையோ தொலைக்காட்சிகளையோ சமூக வலைத்தளங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் இதே பேச்சாக தான் இருக்கும். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி 3ஆம் உலகப் போர் வருமா வராதா, வர்றதாக இருந்தால் எப்போ வரும் என்று சொல்லி இந்த ஒரு கேள்விக்கான பதிலைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். எனவே வாங்க விரிவாக விளக்கமாக அதுக்கான பதிலை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஆய்வை நாங்கள் உக்ரைனிய தலைநகர் கீவில் இருந்து ஆரம்பிப்போம். அங்கே நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஒரு ஏராளமான மக்கள் திரண்டு ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று செய்தவை உக்ரைனிய தலைநகர் கீவில். அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய ஆர்ப்பாட்டம் என்னென்று சொன்னால், உக்ரைனியர்களாகிய எங்களை நிம்மதியாக சண்டை பிடிக்க விடுங்க, சுதந்திரமாக போர் செய்ய அனுமதியுங்கள், எங்கள் மேலே எந்த கட்டுப்பாடும் வைக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினவே. அப்போ உக்ரைனில் உக்ரைனிய மக்கள் யார் கட்டுப்பாடு விதிக்கிறது, யார் உக்ரைனிய மக்களை போரிட வேண்டாம் என்று சொல்லி தடுக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா. அவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தின இடம் அமெரிக்க தூதரகம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த இடம். ஏன் அமெரிக்காவுக்கு எதிராக இவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தவை என்று சொன்னால், அமெரிக்கா பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை உக்ரைனுக்கு விதிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், உக்ரைன் இப்போ அமெரிக்கா தலைமையிலான மேற்கு நாடுகளில் தான் தங்கி இருக்குது தங்களுடைய ஆயுதங்களுக்காக. ஏன்னு சொன்னால் உக்ரைனிய அரசாங்கம் மிக கடுமையான ஆயுத தட்டுப்பாடை எதிர்கொள்ளுது. ஆனால் அமெரிக்கா தலைமையிலான இந்த மேற்கு நாடுகள் நிறைய ஆயுதங்களை அள்ளி அள்ளி கொடுக்குது. அந்த ஆயுதங்கள் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் போதாமல் இருக்குது. அது யானை பசிக்கு சோள பொறி என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு அது போதாமல் இருக்குது. அது முதலாவது. ரெண்டாவது பிரச்சனை என்னென்னு சொன்னால், இவங்க கொடுக்குற ஆயுதத்தை முழுமையாக பயன்படுத்துறதுக்கான அனுமதி கொடுக்கப்படலை. அந்த அனுமதி மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் எங்களுடைய ஆயுதங்களை சண்டையில் பயன்படுத்தலாம், நாங்கள் தர ஆயுதங்களை பயன்படுத்தலாம், ஆனால் ஒரு ஆயுதம் கூட, ஒரு குண்டு கூட ரஷ்ய மண்ணில் விழக்கூடாது, ரஷ்யாவினுடைய அந்த எல்லைக்குள்ளே நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது, எங்களுடைய ஆயுதங்களை வச்சுக்கொண்டு எங்களுடைய ஒரு செல் பீஸ் கூட நாங்கள் ரஷ்ய மண்ணுக்குள்ளே போனதாக நாங்கள் கேள்விப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான ஒரு தடையொண்ட கட்டுப்பாடு விதிச்சு தான் இந்த ஆயுதங்களை கொடுத்துருக்கு. அந்த கட்டுப்பாட்டை நீக்க சொல்லித்தான் உக்ரைனிய மக்கள் நேற்று வீதிகளில் இறங்கி அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் போராட்டம் நடத்தினவே. ஏன்னு சொன்னால், கையில் ஆயுதங்கள் இருக்குது, ஆனால் அதை ஒழுங்காக சுடுறதுக்கு வழி இல்லை, தாக்குதல் நடத்த வழி இல்லைன்னு சொன்னால், அப்போ இப்படி அந்த ஆயுதங்களை வச்சு என்னதான் செய்கிறதுன்றதான் உக்ரைனிய மக்களுக்குரிய பிரச்சனை. சரி, இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, எதற்காக அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் இப்படியான ஒரு கட்டுப்பாட்டை உக்ரைனுக்கு விதித்தது? ஏனென்று சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ரஷ்யா பல உலக நாடுகளை எச்சரிக்கை செய்து கொண்டு இருக்குது. நீங்கள் அப்படி உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்குறீங்கள், உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்குறீங்கள், நீங்கள் கொடுக்குற ஆயுதங்களால் தான் எங்களுக்கு இவ்வளவு இழப்புகள் வருது, நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ போருக்குள்ளே வந்துட்டீங்கள், இது உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி தொடர்ந்து ரஷ்யா எச்சரிக்கை விடுத்து கொண்டே வருது. அப்படின்னு சொன்னால், ரஷ்யாவினுடைய அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் அமெரிக்கா தலைமையிலான நாடுகள், மற்ற நாடுகள் எல்லாம் உக்ரைனுக்கு இப்படி ஒரு கட்டுப்பாடை விதிச்சிருக்கான்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வரும். என்னென்னு சொன்னால், ரஷ்யா விரட்டி அதை அமெரிக்கா கேட்கிறதா, ரஷ்யா விரட்டி அதை யூகே கேட்கிறதான்ற ஒரு கேள்வி எங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் யதார்த்தம் என்னென்னு சொன்னால், அதுதான் உண்மை, அதுதான் மறுக்க முடியாத உண்மை. உண்மையிலேயே ரஷ்யாவினுடைய அந்த எச்சரிக்கைக்கு பயந்து தான் அமெரிக்கா தலைமையிலான மற்ற நாடுகள் உக்ரைன் மேலே இந்த கட்டுப்பாடை விதிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால், அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் கொடுக்குற இந்த ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தி ரஷ்ய மண்ணில் தாக்குதல் நடத்தினாலும் சரி, அல்லது ரஷ்ய எல்லைகளில் போய் தாக்குதல் நடத்தினாலும் சரி, அது ரஷ்யாவினுடைய கட்டுங்கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். அதுக்கு பிறகு ரஷ்யா இன்னும் மூர்க்கமாக, இன்னும் மோசமாக தங்கள்கிட்ட இருக்கிற இன்னும் இதுவரைக்கும் பாவிக்காத ஆயுதங்கள் எல்லாம் பாவிச்சு வேறு லெவலில் ஒரு சண்டை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இப்போ மேற்கு நாடுகளுக்கு தேவை, ரஷ்யா கோவப்படுத்தக்கூடாது. ரஷ்யாவினுடைய அந்த உண்மையான கோபத்தை, ரஷ்யாவினுடைய அந்த உண்மையான விஸ்வரூபத்தை இப்போதைக்கு வெளியில் எடுக்கக்கூடாது, அதை தூண்டக்கூடாதுன்றதுல இந்த மேற்கு நாடுகள் மிக கவனமாக இருக்குது. எதனால் என்று சொன்னால், மேற்கு நாடுகள்
இன்னமுமே வந்து ஒரு பெரிய அளவிலான உலக யுத்தத்துக்கு இன்னும் தயாராக இல்லை. இப்போ மறைமுகமாக உள்ளுக்குள்ளே வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் வேக வேகமாக. அதுதான் இப்போ உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் வெளிப்படையாக அவர்கள் தயாராக இல்லை. ஒரு பெரிய அளவிலான போருக்கு தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் மிக நீண்ட காலமாகவே வந்து இந்த போர் வந்து சொல்லுவாங்க இந்த டச் விட்டு போச்சு என்று சொல்லி. அப்படி ஒரு டச் விட்டு போன நிலைமையில தான் இந்த மேற்கு நாடுகள் எல்லாமே இருந்தது. இந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களையும் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எளியவர்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போர் மனநிலைமையில் இருக்க மாட்டோம். ஒரு போர் செய்கிற சிந்தனையிலையோ அல்லது ஒரு பெரிய போரில் போய் குதிக்கணுமுண்டோ அவர்கள் தங்களுக்குள்ள பேசிக்கொள்றதும் இல்லை. அந்த கதை அவர்களுடைய வாயில் அடிபடுறதும் இல்லை. அவர்கள் அதுக்கு தயாராகவும் இல்லை. இந்த ஒரு ஆபத்தை வந்து இப்போதான் மேற்கு நாடுகள் மிக தாமதமாக உணர்ந்து கொண்டது. மிக முக்கியமாக யூகே எல்லாமே வந்து இப்போ தாமதமாகத்தான் உணர்ந்து கொண்டது. அதை உணர்ந்து கொண்டதான் என்னமோ தெரியல. இப்போ அண்மையில் வந்து யூகேனுடைய பிரதமர் ரிஷி சுனாக் வந்து இங்கே ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று விட்டுருக்காரு. என்று சொன்னால் 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லோருமே வந்து கட்டாய இராணுவ பயிற்சி இராணுவத்தில் சேர்ந்து ஒரு வருஷம் பணியாற்றணும் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் இளைய தலைமுறையினர் மத்தியில் வந்து ஒரு தேசப்பற்ற உருவாக்கணும், நாட்டுப்பற்ற உருவாக்கணும் என்றுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்று சொல்லி நேஷனல் சர்வீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தேசிய சேவையை வந்து மீள கொண்டருவோம் தாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் என்று சொல்லி இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். இப்போதான் யூகே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய மக்களை வந்து தயார்படுத்த ஆரம்பிக்கணும். இந்த அறிவிப்பு வந்து ஒரு சாதாரணமான அறிவிப்பு இல்லை. எதிர்காலத்தில் வரப்போகிற மிகப்பெரிய ஆபத்துக்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு அதெல்லாத்தையும் வந்து எதிர்வு கூறித்தான் இந்த ஒரு அறிவிப்பை வந்து அவர் வெளியிட்டிருக்கதாக இப்பொழுது ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லினோம். இது சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சரியான முடிவு என்று சொல்லி இராணுவ தரப்பில் மிக முக்கியமாக வந்து ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ தளபதிகள் இந்த மாதிரியான தரப்பில் இருந்து அதுக்கான ஒரு வரவேற்பு ஒன்று கிடைச்சிருக்கு என்று சொன்னால் மக்களை வந்து அவசரமாக யூகேயில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அவசரமாக ஒரு போருக்கு தயார்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்து யூகே அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது. இது யூகேனுடைய நிலைமை. யூகேனுடைய நிலைமை இப்படி என்று சொன்னால் நீங்கள் மிச்சத்தை கணக்கு போட்டு பார்க்கலாம். ஏனைய ஐரோப்பிய நாடுகள் மற்ற பெரிய நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து இதே நிலைமை தான். ஏன்னு சொன்னால் மிக நீண்ட காலமாக இந்த நாட்டு மக்களும் இந்த நாட்டில் உள்ள இளையவர்களும் வந்து யுத்தம் பற்றி சிந்திக்காமலே வளர்ந்துட்டோம். எனவே வந்து அவர்களை தயார்படுத்த வேண்டிய தேவை இந்த நாடுகளுக்கு இருக்கு. அதனால தான் உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்களை அள்ளி கொடுத்து அதோட சேர்த்து கூட கட்டுப்பாடுகளையும் போட்டு நீங்கள் சண்டை பிடிச்சு கொண்டுருங்கோ. ஆனால் ஆக பெரிய அளவில் போயிட்டு ரஷ்யாவுக்குள்ளே பூந்து சண்டை பிடிக்கிற அளவுக்கெல்லாம் சண்டை வேண்டாம். அளவாக சண்டை பிடிச்சுருங்கோ. ஆக கீழேயும் போக வேண்டாம், ஆக மேலேயும் போக வேண்டாம். ஒரு கணக்காக சண்டை பிடிச்சு கொண்டுருங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு காலமே வந்து அதாவது இந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு வந்து இந்த மேற்கு நாடுகள் எல்லாமே வந்து ஒரு விதமான தந்திரத்தை கடைப்பிடிச்சது என்று சொன்னால் தாங்கள் வந்து நேரடியாக யுத்தத்தில் குதிக்காமல் எங்குமே நேரடியாக யுத்தத்தில் ஈடுபடாமல் யுத்தத்தில் ஈடுபடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் மிக முக்கியமாக வந்து ஆசிய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் போன்றவற்றுக்கு இடையில வந்து அவைக்குள்ள வந்து ஒரு சண்டையை மூட்டி விடுற வேலையை தான் பார்த்து கொண்டிருந்தது. அவர்களுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி விட்டு தாங்கள் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது, பின்னுக்கு இருந்து உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில தான் இவ்வளவு காலம் வந்து மேற்கு உலகம் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த தந்திரத்தை வந்து மிக நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்க முடியாது. எல்லா காலமும் இந்த தந்திரம் சரிவரும் என்று சொல்ல முடியாது. அது மாறுற ஒரு நிலைமை இப்போ ஏற்பட்டிருக்குது. எனவே வந்து இந்த மேற்கு நாடுகள் வந்து நேரடியான ஒரு போருக்குள்ள குதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறதாக இப்பொழுது ராணுவ நிபுணர்கள் சொல்லினோம். இதுக்கு ஆதாரமாக யூகேனுடைய முன்னாள் ராணுவ ஜெனரல் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்று சொன்னால் தான் வந்து 10 வருடங்களுக்கு முதலே யூகே அரசாங்கத்துக்கு வந்து மறைமுகமாக எச்சரித்ததாம் என்று சொன்னால் தயவு செய்து போருக்கு தயாராக இருங்கோ, ஆயுதங்களை வந்து நிறைய உற்பத்தி செய்யுங்கோ, அதுக்கான காலம் நெருங்கி கொண்டு வருதுன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முதலே தான் சொன்னதாக அவர் சொல்றார். அவருடைய பேர் வந்து சர் ரிச்சர்ட் பரன் என்றது அவருடைய பேர். ஆனால் யூகே அரசாங்கம் வந்து தன்னுடைய கருத்தை கேட்கலும் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதிலையும் மக்களை தயார்படுத்துறதிலையும் அவர்கள் தயாராக இருக்கேன் என்று சொல்லி இப்பொழுது அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். எனவே அமெரிக்கா தலைமையிலான மேற்கு நாடுகள் பெரிய அளவிலான ஒரு யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறத வந்து எங்களால் உணர முடியுது. ஆனால் அதுக்கான கால அவகாசம் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. அதுக்காகத்தான் இப்போ காலத்தை வந்து இழுத்தடிச்சு கொண்டே இருக்கணுமே ஒழிய மற்றபடி உள்பக்கத்தால் வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்தினுடைய ஒழுங்கு வந்து நல்லாவே மாறிக்கொண்டு வருது. மேற்கு நாடுகளுடைய கை ஓங்கி இருந்த நிலைமை மாறி இன்றைக்கு ஆசிய நாடுகளுடைய கை வந்து ஓங்கி கொண்டு வர்றதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனவே இது சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த காணொளிகளில் நாங்கள் இதை பற்றி விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். எனவே 3ஆம் உலகப் போர் வருமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நடக்கிற நிலைமைகளை பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.